இன்னைக்கு நாங்க வஞ்சர மீன் குருமா செய்ய போறோம். இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப ஸ்டவ்வை பத்த வச்சுக்கலாம். கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கலாம். இப்ப இந்த பட்டையும் கிராமும் போட்டு எண்ணெயில இது பண்ணிடலாம். இப்ப இஞ்சி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம். இது வந்து பச்சை மிளகா, பார்க்கறதுக்கு பூண்டு மாதிரி இருக்கும், ஆனா பச்சை மிளகாய் இது இதோ இருக்கு பாருங்க. இது உங்களுக்கு கிடைக்குதுன்னா இந்த பச்சை மிளகா நீங்க வாங்கி செய்யுங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த பச்சை மிளகா. நான் இன்னைக்கு இந்த பச்சை மிளகா வச்சுதான் செய்ய போறேன். இது வந்து இந்த பச்சை மிளகா வந்து காரம் அதிகமா இருக்கும், ஆனா ரொம்ப நல்லது இந்த பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டா. ஆனா கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சதுன்னா நீங்க வாங்கி செய்யுங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை திரும்ப கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இந்த பிரிஞ்சி இலையும், இந்த தாமரைப்பூ, கடல் பாசி, ஏலக்காய் ஒன்று போட்டு நம்ம கூட சோம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வதங்கி இருக்கட்டும். நம்ம அந்த கேப்பில் வந்து இஞ்சி பூண்டு போட்டு எல்லாம் அரைச்சிக்கலாம். தேங்காய், இஞ்சி பூண்டு, தேங்காய் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டுலாம் வதக்கி வச்சுக்கிறோம்ல, பட்டை கிராம்பு எல்லாம் அதை போட்டு வதக்கலாம். கொஞ்சம் உடச்சக்கல்லை போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இது வந்து எப்படின்னா, நம்ம மீன் குருமான்னு செய்யலை நான் இன்னைக்கு மீன் வறுத்தேன். சரி, அதை வச்சு டிஃபனுக்கு நம்ம செஞ்சுக்கலாமேன்னு செஞ்சுட்டேன் திடீர்னு. மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ குழம்பு கொதிக்கிட்டோம். நம்ம அப்புறம் தேங்காய் அரைச்சதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது குழம்பு, தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மீனை போட்டுக்கலாம். நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதி வந்துடுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி. இந்த மீன் குருமா வந்து நம்ம இன்னைக்கு இடியாப்பத்தோட சாப்பிட போறோம். நல்லா இருக்கு, நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எங்களுடைய சேனலுக்கு, இது என் மருமக சேனலு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.